ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ 2026 ஏப்ரல் மாதம் 9-10 தேதிக்கு பிறகு கிரகங்களால் ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. எப்பயுமே கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறத தடுக்க முடியாது. கிரகங்களால் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நடக்கும். அதை நாம் புரிஞ்சு, அதை நாம் தெரிஞ்சு, அதை அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடைபெறுவதற்கு நீங்கள் இப்போ பர்டிகுலராக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கிரகங்களால் பெரிய சம்பவம் என்ன நடக்கோ, அது நடக்கிறது அதிர்ஷ்டமாக ஆபத்தா, அது ஆபத்தாக இருந்தால் அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமாக இருந்தால் அதை எப்படி பெறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதோடு பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்குங்க. பரிகாரம்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகும். ஸோ அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ கடக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கான பலன்களை வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். கடக ராசிக்காரங்களுக்கு கோடியில் புரளக்கூடிய யோகமானது இப்போ உண்டாகுது. பணத்தில் நீங்கள் நீச்சல் அடிக்க போகிறீங்க. தண்ணியில் நீச்சல் அடித்த காலம் போய் பணத்தில் நீச்சல் அடிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ கோடியில் புரள மாதிரி நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மார்ச் மாதம் நிறைவடைந்து ஏப்ரல் மாதம் பிறந்துருச்சு. இந்த ஏப்ரல் மாதத்தில் கடக ராசிக்காரங்க கிரகங்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபாட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். இந்த ஒரு கிரக பயிற்சியானது 12 ராசிக்காரங்களுக்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். சூரிய பயிற்சி, சனி பயிற்சிலாம் இப்போ நடைபெற்ற நிலையில் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளில் காணப்படும். அப்படி ஏப்ரல் மாதம் பிறந்துள்ள நிலையில் சில ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 9-10 அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். ஸோ சூரியன் பயிற்சியோடு இந்த ஏப்ரல் மாதம் சில ராசினருக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பத்திலேயே பங்குனி உத்திரம், ஸ்ரீராம நவமி இதெல்லாம் வந்திருந்தது. அதோடு முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கு விசேஷம் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக கிரகங்களால் பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத குறித்து இப்போ சொல்ல போகிறேன். கிரகங்களால் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கடக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்கள் உங்களுக்கு தனாதிபதியான சூரியன் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் 9வது இடத்துல இருக்கிறார். 2-9 இடத்துல தொடர்புகள் இருக்கும்போது பணவரவு அற்புதமாக இருக்கும். அதாவது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரவு மிக மிக அற்புதமாக இருக்கும். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு நிறைவான பணங்கள் வந்து சேரும். அதோடு ராஜ யோகபதியான செவ்வாயும் ஏப்ரல் மாதத்துல கரெக்டா 9-10 பிற்பகுதிக்கு பிறகு அவரும் 9வது இடத்துக்கு செல்கிறார். அந்த ஒரு காரணத்தினாலேயே பணவரவுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. பணவரவு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருக்கும். மெயினா தொழில் வேலை அற்புதமாக இருக்கும். வியாபாரம், விவசாயம்லாம் கூட நன்றாக இருக்கும். பணம் எந்த விஷயங்கள்லாம் இருந்ததெல்லாம் வருகிறதோ அந்த துறைகள் எல்லாம் நீங்க சாதிக்கக்கூடியதாக இனி வரக்கூடிய ஏப்ரல் 9-10 பிறகு நாட்கள் இருக்க போது. கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த வேதனைகள், சோதனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக விலகி இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு இந்த ஏப்ரல் 10 பிறகு சாதனை செய்யக்கூடிய ஆண்டாகவும் ஏப்ரல் மாதமாகவும் இருக்க போது என்பது உறுதியாக குறிப்பிடப்படுது.
அதே போல அடிப்படை நன்மைகள் அனைத்தும் நடக்கக்கூடியதாக இனி நாட்கள் இருக்கோ. சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பாராத வகையில உடல் ரீதியாகவே உண்டாகும். எதிர்பாராத வகையில பணவரவு கூட உண்டாகும். நீங்க பங்கு சந்தை போன்றவற்றில ஏற்கனவே பணத்தை இழந்தவர்களாக இருந்தீங்கன்னா இழந்த பணம் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக அமைஞ்சிருக்கு. குடும்ப நன்மைகள், குடும்ப ஒற்றுமைகள் மேலோங்கோ. தந்தையின் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி ஆரோக்கியம் கூட உங்களுக்கு மேம்படும். அதற்கான சில விஷயங்கள் நடைபெற மாதிரி பாசிட்டிவா அனுகூலமா இனி நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அப்புறம் இழந்த பணங்கள் எல்லாம் மீண்டும் வந்து சேரும்போது அதை கொண்டு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கடனை அடைக்கிறதுக்கு யோகமானது உண்டாகுது. கடன் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகுது. பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்கள்ல ஜெயங்கிறது ஏற்படும். நன்மைகள் அனுகூலங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இனி உங்களுக்கு காலகட்டம் ஏப்ரல்ல 10க்கு பிறகு இருக்க போகுது. குடும்பத்துல கூட மகிழ்ச்சியானது பெருகும். மெயினா தொட்டது தொடங்கக்கூடிய நன்மையான காலகட்டம் என்று சொல்லலாம். ஸோ அதுவே நீங்க பெருசா என்ஜாய் பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னா முன்னேற்றம்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். முன்னேற்றம்ங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் பெரிய வகையிலான சோதனைகள் எதுவும் ஏற்படாது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சோதனைகள் பரிபூர்ணமாக நீங்கும். உடல்நலத்துல இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கும். தன்னம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கும். எல்லாத்துக்கும் மேல நல்ல ஆரோக்கியமும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். அதுதான் இந்த டைம் மெயினா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது இருந்தாவே கோடிகள்ல என்ன எல்லாத்திலுமே பெறல முடியும். ஸோ உங்கள் ராசிக்கு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட் பரிகாரம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்கள் ராசிகளுக்கு நன்மைகளை பெற செய்ய வேண்டிய பரிகாரம். நம்ம எல்லாருடைய வாழ்விலையும் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். ஆக்சுவலி பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் மக்களுடைய வாழ்வுல நற்பலன்கள் அதிகம் ஏற்பட ஜாதகத்துல அந்தந்த மாதத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த பரிகாரங்களை செய்தாவே நம்ம கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் அடையலாம். ஸோ அந்த வகையில அவங்க குறிப்பிட்ட பரிகாரம் என்ன, அதை செய்யறதுனால எப்படி நன்மை ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். அதை கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சந்திரனுடைய சொந்த வீடான கடக ராசியில பிறந்த உங்க ராசிக்காரங்களுக்கு வாழ்நாள்ல எப்போதுமே இந்த மாதம் நன்மைகள் அதிகம் ஏற்படுவதற்கு இளம் பச்சை நிறம் மற்றும் வெள்ளை நிற ஆடைகள் இருக்குல்ல, இந்த நிற ஆடைகள் மற்றும் கைக்குட்டைகளை நீங்க பயன்படுத்தி வரணும். உங்களுக்கு ஏற்படவிருக்கக்கூடிய பாதகங்களை நீக்கி உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்பட இந்த ஒரு நிறம் உங்களுக்கு உதவி செய்யும். அதாவது இளம் பச்சை நிறம் இல்லைன்னா வெள்ளை நிறம், இந்த 2 நிறத்துல இருக்கக்கூடிய ஆடை இல்லைன்னா கைக்குட்டையை பயன்படுத்தினீங்கன்னா பாதகங்கள் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பரிகாரத்தை மறக்காம செய்திடுங்க. இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக உங்க ராசிக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இது மாதிரி நீங்க கைக்குட்ட துணியை பயன்படுத்துறதுனால அந்த நிறத்தில் பயன்படுத்துறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதுவும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். தேவையான செலவு எது, தேவையில்லாத செலவு எது என்பதை புரிந்து செயல்படணும். மற்றபடி வேலை வியாபாரம் எல்லாம் சுமூகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். அதனால இந்த ஒரு பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க மறக்காம செய்து பயன்பெறுங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கவங்களும் உங்களை போல கடக ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க.
அப்புறம் உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.